வணக்கம் நண்பர்களே. மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் மலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த மலையில் இருக்கும் அழகர் கோவிலின் மர்மங்களும் 18 படி கருப்பசாமியின் அதிசய வரலாறும் உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் பார்க்க போவது 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட அழகர் கோவிலின் மறைக்கப்பட்ட உண்மைகள் பற்றித்தான். மதுரையிலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகர் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இங்கு கள்ளழகர் எனப்படும் சுந்தரராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறார். பெருமாளின் அழகை கண்ட பக்தர்கள் இவ்வளவு அழகான பெருமாள் வேறு எங்கும் இல்லை என்று வியந்து அவரை அழகர் என்று அழைக்கத் தொடங்கினர். அதனால் இந்த இடமும் அழகர் கோவில் என்ற பெயரை பெற்றது. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு 18 படி கருப்பசாமி. புராண கதையின்படி ஒரு காலத்தில் 18 மந்திரவாதிகள் அழகர் பெருமானின் தெய்வீக சக்தியை அபகரிக்க முயன்றனர். அப்போது பெருமாளின் காவல் தெய்வமான கருப்பசாமி அவர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார். அந்த 18 பேரும் புதைக்கப்பட்ட இடமே இன்று நாம் காணும் 18 படிகள் என்று உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர். அந்த நாளில் இருந்து கருப்பசாமி அழகர் கோவிலின் நிரந்தர காவலராக இருந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. இன்றும் 18 படி கருப்பசாமி சன்னதியின் அருகில் உள்ள கதவுகள் பெரும்பாலும் மூடப்பட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த இடத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி மற்றும் புனிதத்தை பாதுகாக்கவே அந்த கதவுகள் முத்திரையிடப்பட்டு வைக்கப்படுகின்றன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பழங்காலத்தில் கிராம மக்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கவும் உண்மையை நிரூபிக்கவும் 18 படி கருப்பசாமி முன் சத்தியம் செய்து வந்தனர். கருப்பசாமி முன் பொய் சொன்னால் உடனடியாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றும் மக்களிடையே நிலவுகிறது. அழகர் கோவிலில் இன்னொரு சிறப்பான மரபும் உள்ளது. பெருமாளுக்கு படைக்கப்படும் நிவேதன உணவு முதலில் 18 படி கருப்பசாமிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகே அது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. கோவிலின் காவலருக்கு வழங்கப்படும் முதல் மரியாதையாக இதை கருதுகின்றனர். மேலும் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது. அப்போது கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் மதுரைக்கு எழுந்தருளி வைகை ஆற்றில் இறங்கும் காட்சி லட்சக்கணக்கான பக்தர்களை பரவசப்படுத்துகிறது. இந்த ஒரு நிகழ்வை காணவே உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் மதுரைக்கு வருகை தருகின்றனர். 1000 ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையையும் மர்மங்களையும் பாரம்பரியத்தையும் தன்னுள் சுமந்து நிற்கும் அழகர் கோவில் தமிழர்களின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகிறது. அழகர் பெருமானின் அருளும் 18 படி கருப்பசாமியின் காவலும் எப்போதும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீ கள்ளழகர் திருவடிகளே சரணம். நண்பர்களே, ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கும். அழகர் ஏன் அந்த மலையிலேயே தங்கியிருக்கிறார்? இதற்கு ஒரு அழகான புராண கதை உள்ளது. புராணங்களின்படி இந்த அழகர் மலை பகுதி மிகவும் புனிதமான இடமாக கருதப்பட்டது. தேவர்கள், முனிவர்கள் மற்றும் சித்தர்கள் இங்கு தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அவர்களின் வேண்டுகோளை ஏற்று மகாவிஷ்ணு சுந்தரராஜ பெருமாள் என்ற திருநாமத்துடன் இந்த மலையில் எழுந்தருளினார். மேலும் இந்த மலை முழுவதும் தெய்வீக சக்தி நிறைந்த இடம் என்பதால் உலக மக்களுக்கு அருள் வழங்கவும் இந்த புனித மலையை பாதுகாக்கவும் அழகர் இங்கேயே நிரந்தரமாக தங்கியிருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். மற்றொரு புராணத்தின்படி மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனின் அண்ணனாக அழகர் கருதப்படுகிறார். தன் சகோதரிக்கும் மதுரை மக்களுக்கும் எப்போதும் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக மதுரைக்கு அருகிலேயே உள்ள இந்த மலையில் தங்கியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதனால் தான் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் தன் தங்கையின் திருமணத்திற்கு அழகர் மதுரைக்கு புறப்படுகிறார். ஆனால் திருமணம் முடிந்த பிறகே அவர் வைகை ஆற்றை அடைகிறார். இதனை நினைவு கூறும் வகையில்தான் இன்றும் சித்திரை திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு சித்தர்களின் தவத்தை காக்கவும் பக்தர்களுக்கு அருள் வழங்கவும் மதுரை மக்களை பாதுகாக்கவும் அழகர் மலையிலேயே எழுந்தருளி இருக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அழகர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அழகர் மலை பழமுதிர் சோலை முருகன், ராக்காய் அம்மன், மீனாட்சி, சிவன் மற்றும் நாராயணரின் தொடர்பு. வணக்கம் நண்பர்களே. மதுரையில் இருக்கும் அழகர் மலையை ஒரு சாதாரண கோவில் மலை என்று நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் இந்த ஒரு மலையில் மட்டுமே விஷ்ணுவான அழகர் பெருமாள், முருகப்பெருமான், ராக்காய் அம்மன், கருப்பசாமி போன்ற பல தெய்வங்கள் அருள்பாலிக்கின்றனர். இவை அனைத்திற்கும் பின்னால் ஒரு பெரிய புராண வரலாறும் உள்ளது. அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் அழகர் பெருமாள் யார்? அழகர் கோவிலில் இருக்கும் கள்ளழகர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறார். மதுரையின் அரசியாக விளங்கிய மீனாட்சி அம்மனின் அண்ணனாகவும் அழகர் கருதப்படுகிறார். அதனால் தான் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தன் தங்கையின் திருமணத்திற்கு அழகர் மதுரைக்கு புறப்படுகிறார். மீனாட்சி அம்மன் யார்? அவர் பார்வதி தேவியின் அவதாரம். அவருக்கு திருமணம் நடந்தது சிவபெருமானின் அவதாரமான சுந்தரேஸ்வரருடன். அதாவது
மீனாட்சி அம்மன் சமம் பார்வதி தேவி, சுந்தரேஸ்வரர் சமம் சிவபெருமான், அழகர் சமம் மகாவிஷ்ணு. பார்வதி தேவியின் திருமணத்தில் மகாவிஷ்ணுவே அண்ணனாக இருந்து தாரை வார்த்து கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதன் நினைவாகவே அழகர் மீனாட்சியின் அண்ணனாக போற்றப்படுகிறார். இப்போது பழமுதிர் சோலை முருகனை பற்றி பார்க்கலாம். அழகர் மலையின் மேல் பகுதியில் அமைந்துள்ள பழமுதிர் சோலை முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகும். முருகன் யார்? சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்த மகன். அதாவது மீனாட்சி அம்மனின் தெய்வீக வடிவமான பார்வதி தேவியின் மகனே முருகன். எனவே முருகனுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் தாய் மகன் தொடர்பு உள்ளது. அப்படியென்றால் ராக்காயி அம்மன் யார்? நாட்டுப்புற மரபுகளில் ராக்காயி அம்மன் அழகர் மலையின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். பல பக்தர்கள் ராக்காயி அம்மனை மீனாட்சி அம்மனின் அம்சமாகவும் மலையை காக்கும் சக்தியாகவும் வழிபடுகின்றனர். அதனால்தான் அழகர் மலையை சுற்றி ராக்காயி அம்மன் வழிபாடு மிகவும் பிரபலமாக உள்ளது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அழகர் மலை முழுவதும் விஷ்ணு, சிவன், சக்தி, முருகன் வழிபாடுகள் ஒன்றாக இணைந்திருக்கும் அரிய தலமாக கருதப்படுகிறது. ஒரு புறம் அழகர் பெருமாள், மற்றொரு புறம் பழமுதிர் சோலை முருகன். அதே மலையில் ராக்காயி அம்மன், காவல் தெய்வமாக 18 படி கருப்பசாமி. இவ்வளவு தெய்வ சக்திகள் ஒன்றாக இருக்கும் தலம் தமிழ்நாட்டில் மிகவும் அரிது. அதனால்தான் அழகர் மலை ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த மலையாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. அடுத்த வீடியோவில் ராக்காயி அம்மனின் முழு வரலாறு என்ன, ஏன் ராக்காயி அம்மன் இரவில் மலையை சுற்றி காவல் காப்பதாக நம்பப்படுகிறது, ராக்காயி அம்மனுக்கும் 18 படி கருப்பசாமிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். அழகர் அருள், முருகன் அருள், ராக்காயி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நீங்க அழகர் கோவிலுக்கு போறீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா எந்த வரிசையில தரிசனம் பண்ணணும், என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நீங்க உங்க சொந்த வண்டியிலேயே போகலாம். இல்லைன்னா கோவில் நிர்வாகத்தின் பஸ் வசதியும் இருக்கு. அந்த பஸ்ஸில் போக சின்ன கட்டணம் மட்டும் வசூலிப்பாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி போனா முதல்ல நம்ம தரிசிக்க போறது ராக்காயி அம்மன். மலை முழுவதையும் காக்கும் தாயாக ராக்காயி அம்மன் பக்தர்களால் வழிபடப்படுறாங்க. நிறைய பேர் முதல் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு புனிதமான நீரூற்று அல்லது நீர்வீழ்ச்சி பகுதிக்கு செல்லலாம். இந்த தண்ணீர் எங்கிருந்து வருது என்பது இன்று வரை பலருக்கும் ஆச்சரியமான விஷயமாகவே இருக்கு. வருடம் முழுவதும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். பக்தர்கள் இந்த தண்ணீர்ல குளிப்பாங்க. இல்லைன்னா ஒரு கேன் அல்லது பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளிக்கலாம். குழந்தைகள் குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் கலந்து குளிக்க வைப்பாங்க. இது நல்ல சக்தியையும் இறையருளையும் தரும் என்று நம்பப்படுகிறது. அதன் பிறகு மீண்டும் பஸ்ஸில் ஏறி மேலே போனா நம்மை வரவேற்கிறது பழமுதிர் சோலை முருகன் கோவில். இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றாகும். இங்கு முருகப்பெருமானை தரிசனம் செய்து வணங்கிய பிறகுதான் அடுத்ததாக செல்ல வேண்டிய முக்கியமான இடம் வருகிறது. அதுதான் 18 படி கருப்பசாமி. அழகர் மலையின் காவல் தெய்வமாக விளங்கும் 18 படி கருப்பசாமியை வணங்கி அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகுதான் இந்த மலையின் நாயகனான கள்ளழகர் பெருமானை தரிசிக்க வேண்டும். இப்படி ராக்காயி அம்மன், புனித தீர்த்தம், பழமுதிர் சோலை முருகன், 18 படி கருப்பசாமி ஆகியோரின் அருளை பெற்று இறுதியில் அழகர் பெருமானை தரிசனம் செய்தால் அந்த யாத்திரை முழுமை பெறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். நீங்களும் ஒரு முறை குடும்பத்தோடு அழகர் மலைக்கு சென்று இந்த ஆன்மீக அனுபவத்தை உணர்ந்து பாருங்கள் நண்பர்களே. ஸ்ரீ கள்ளழகர் திருவடிகளே சரணம், முருகன் திருவடிகளே சரணம், ராக்காயி அம்மன் திருவடிகளே சரணம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. சமீபத்தில் நானும் அழகர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தேன். கோவிலின் வாசலில் இருந்த யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த தருணம் உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. நாங்கள் சென்ற நேரத்தில் கூட்டமும் அதிகமாக இல்லை. அதனால் கள்ளழகர் பெருமானை மிக நன்றாக அமைதியாக தரிசனம் செய்ய முடிந்தது. மூலஸ்தானத்தில் அருள்பாலிக்கும் கள்ளழகர் பெருமாள் சுமார் 6 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் என்று கூறப்படுகிறது. பெருமாளின் முக அழகும் அலங்காரமும் தங்க ஆபரணங்களும் பார்க்க பார்க்க கண்கள் குளிர்ந்து போய்விடும். கருவறைக்குள் நின்று பெருமானை தரிசனம் செய்யும் போது மனதில் ஒருவிதமான அமைதியும் தெய்வீக உணர்வும் தோன்றுகிறது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இந்த மலையை தேடி வந்து அழகரின் அருளை பெறுகிறார்கள். எங்களுக்கும் அந்த அரிய வாய்ப்பு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களும் மதுரைக்கு சென்றால் ஒரு நாள் ஒதுக்கி அழகர் கோவில், பழமுதிர் சோலை முருகன் கோவில், ராக்காயி அம்மன் மற்றும் 18 படி கருப்பசாமியை தரிசனம் செய்து வாருங்கள் நண்பர்களே. ஸ்ரீ கள்ளழகர் திருவடிகளே சரணம்.
மூலவர் சிலையின் உயரம் குறித்து வெவ்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பொதுவாக 6 அடி அளவுக்கு மேல் உயரமுள்ள நின்ற திருக்கோலமாக பக்தர்கள் குறிப்பிடுவார்கள். மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலைக்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக சுந்தரராஜ பெருமாள் பக்தர்களால் அன்போடு கள்ளழகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், பெருமாளுடன் ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் சேர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு தெய்வீக அமைதியை உணர முடியும். கோவிலை சுற்றி பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் மலைகள், அடர்ந்த காடுகள், இயற்கையின் அழகு என்று மனதை கொள்ளை கொள்ளும் காட்சிகளை காணலாம். அதனால்தான் இந்த இடம் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக இருந்து வருகிறது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கம். பலர் தங்களுடைய குடும்ப நலன், குழந்தை பாக்கியம், திருமணம், தொழில் முன்னேற்றம் போன்ற வேண்டுதல்களை வைத்து பெருமாளை வழிபடுகிறார்கள். அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு சிலர் மாட்டுக்குட்டி அல்லது பசுவை தானமாக வழங்குகிறார்கள். இது சாதாரண தானம் அல்ல. இந்து மரபில் கோ தானம் என்பது மிகப்பெரிய புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. அதனால் பல குடும்பங்கள் தலைமுறையாக இந்த மரபை கடைபிடித்து வருகின்றனர். குறிப்பாக தங்களின் குலதெய்வ நம்பிக்கையோடு இந்த நேர்த்தி கடனை செலுத்துபவர்களும் ஏராளம். அழகர் கோவிலை பற்றி பேசும்போது நாம் தவறாமல் பேச வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. 18ஆம் படி கருப்பண்ணசாமி டெம்பிள் இந்த கோவிலின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். பழங்கால நம்பிக்கையின்படி கோவிலின் செல்வங்களையும் பெருமாளின் ஆபரணங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு கருப்பண்ணசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் இன்று வரை கருப்பண்ணசாமிக்கு மிகுந்த மரியாதை வழங்கப்படுகிறது. கருப்பண்ணசாமி சந்நிதியில் இருக்கும் 18 படிகளும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அந்த படிகளுக்கு பின்னால் பல புராண கதைகளும் மக்கள் நம்பிக்கைகளும் உள்ளன. சிலர் அந்த 18 படிகள் 18 சித்தர்களின் சக்தியை குறிக்கின்றன என்றும் கூறுகிறார்கள். இந்த 18ஆம் படி கதவு எப்பொழுதும் திறந்திருக்காது. குறிப்பிட்ட திருவிழா நாட்களில் மட்டும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். குறிப்பாக ஆடி மாதத்தில் கருப்பண்ணசாமிக்கு நடைபெறும் திருவிழா மிகவும் பிரபலமானது. அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கருப்பண்ணசாமியை தரிசித்து நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள். கருப்பண்ணசாமி சந்நிதியில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், ஏராளமான அருவாள்கள் காணிக்கையாக வைக்கப்பட்டிருக்கும். இதற்கும் ஒரு காரணம் உள்ளது. கருப்பண்ணசாமியின் முக்கிய ஆயுதமாக அருவாள் கருதப்படுகிறது. அதனால் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பக்தர்கள் சிறிய அருவாளிலிருந்து பெரிய அருவாள்கள் வரை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இது வெறும் ஆயுதம் அல்ல. எங்கள் வேண்டுதல் நிறைவேறியது, எங்களை காத்த கருப்பண்ணசாமிக்கு நன்றி என்று செலுத்தப்படும் நேர்த்தி கடனாக கருதப்படுகிறது. அதனால்தான் அங்கு பல அளவுகளில் அருவாள்கள் காணப்படுகின்றன. அழகர் கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், மாலை நேரத்திற்கு பிறகு கோவில் பகுதிகள் அமைதியாக மாறிவிடும். பொதுவாக மாலை 6 மணிக்கு பிறகு மலைப்பகுதிகளில் உள்ள பல வழிகள் மூடப்படுகின்றன. இதற்கு காரணம், இந்த பகுதி முழுவதும் காடுகளாலும் மலைகளாலும் சூழப்பட்டுள்ளது. பழங்காலத்தில் காட்டு விலங்குகள் அதிகமாக இருந்ததால் இரவு நேர பயணம் பாதுகாப்பாக இல்லை. அதோடு கோவில் ஆகம விதிகளின்படியும் இரவு பூஜைகள் முடிந்த பிறகு சந்நிதிகள் மூடப்படுவது வழக்கம். இன்றும் அந்த மரபு தொடர்கிறது. நண்பர்களே, அழகர் கோவில் என்பது ஒரு சாதாரண கோவில் அல்ல. வரலாறு, புராணம், இயற்கை, பக்தி, நம்பிக்கை ஆகிய அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு அற்புதமான புனித தலம். மதுரைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புனித தலத்தை கண்டிப்பாக தரிசியுங்கள். கள்ளழகர் பெருமாளின் அருளும் 18ஆம் படி கருப்பண்ணசாமியின் காவலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். அழகர் கோவில் பிரதான ராஜகோபுர வாசல் ஏன் மூடப்பட்டுள்ளது? அழகர் கோவிலின் பிரதான ராஜகோபுர வாசல் பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளது. இதற்கு பின்னால் ஒரு பிரபலமான ஐதீகம் கூறப்படுகிறது. பண்டைய காலத்தில் வடநாட்டைச் சேர்ந்த 18 மந்திரவாதிகள் மற்றும் கொள்ளையர்கள் கோவிலில் இருந்த கள்ளழகர் பெருமாளின் அரிய நகைகள் மற்றும் பொக்கிஷங்களை திருடுவதற்காக வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் மந்திர சக்திகளை பயன்படுத்தி இரவில் கோவிலுக்குள் நுழைந்தனர். அப்போது பெருமாள் கனவில் கோவில் பட்டருக்கு தோன்றி, என்னை காக்கும் நேரம் வந்துவிட்டது என்று அருளினார். மறுநாள் பட்டர்கள் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து அந்த 18 பேரையும் பிடித்து தண்டித்தனர். அவர்களில் ஒருவன் மிகவும் நீதிமானாகவும் பெருமாளின் மீது பக்தி கொண்டவனாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. அவன் இறப்பதற்கு முன், நான் இனிமேல் இந்த மலையையும் பெருமாளையும் காக்கும் காவல் தெய்வமாக இருப்பேன் என்று வேண்டிக் கொண்டான்.
பெருமாளும் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் அந்த இடத்திலேயே 18 படிகள் அமைக்கப்பட்டு கருப்பசாமி காவல் தெய்வமாக வழிபடப்பட்டார். அதன் பின்னர் அந்த சம்பவம் நடந்ததாக கருதப்படும் ராஜகோபுர வாசல் நிரந்தரமாக மூடப்பட்டதாக ஐதீகம் கூறுகிறது. 18 படி கருப்பசாமி எப்படி உருவானார்? 18ஆம் படி கருப்பசாமி தமிழ்நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். 18 படி என்ற பெயர் வந்ததற்கு காரணம், மந்திரவாதிகளாக வந்த 18 பேரின் நினைவாக 18 படிகள் அமைக்கப்பட்டன. அந்த 18 படிகளே கருப்பசாமியின் சன்னதியாக மாறின. தனி சிலை இல்லாமல் அந்த 18 படிகளும் கதவும் தெய்வமாக வணங்கப்படுகின்றன. கருப்பசாமி கள்ளழகர் பெருமாளின் காவலராக கருதப்படுகிறார். அழகர் இறங்கும் போது ஏன் தாளம், தவில், மேளம் அடிக்கிறார்கள்? ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவில் அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் மதுரைக்கு இறங்கி வருகிறார். அப்போது பெருமாளின் வருகையை மக்களுக்கு அறிவிக்க, தீய சக்திகள் மற்றும் கெட்ட எண்ணங்கள் விலக கருப்பசாமி வழிநடத்துவதாக நம்பிக்கை இருப்பதால் வெற்றி, வீரியம் மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாகும் தவில், மேளம், கொம்பு, பேரிகை போன்ற இசைக்கருவிகள் முழங்கப்படுகின்றன. இது ஒரு சாதாரண ஊர்வலம் அல்ல. பெருமாள் தன் பக்தர்களை சந்திக்க வரும் தெய்வீக பயணம் என நம்பப்படுகிறது. வீடியோவிற்கான முழு ஸ்கிரிப்ட் தொடக்கம். மதுரையை அடுத்த அழகர் மலையில் இருக்கும் ஒரு மர்மம் இன்று வரை மக்களை ஆச்சரியப்படுத்துகிறது. பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாத ஒரு ராஜகோபுர வாசல், சிலை இல்லாமல் வழிபடப்படும் ஒரு காவல் தெய்வம். அந்த தெய்வம்தான் 18ஆம் படி கருப்பசாமி. யார் இந்த கருப்பசாமி? ஏன் 18 படிகள் மட்டும் தெய்வமாக வணங்கப்படுகின்றன? ஏன் அழகர் இறங்கும் போது மேளதாளங்கள் முழங்குகின்றன? இதன் பின்னால் இருக்கும் மெய்சிலிருக்க வைக்கும் வரலாற்றை இப்போது பார்க்கலாம். இந்த தொடக்கத்துடன் வீடியோவை ஆரம்பித்தால் மிகவும் ஈர்ப்பாக இருக்கும். அழகர் கோவிலில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் போது மலையிலிருந்து இறங்கி வரும்போது சில இடங்களில் தண்ணீர் பீய்ச்சுதல் நடைபெறும். இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. பக்தர்களின் அன்பு வெளிப்பாடு, நீண்ட தூரம் பயணம் செய்து வரும் பெருமாளுக்கு குளிர்ச்சி அளிக்கும் வகையில் தண்ணீர் பீய்ச்சப்படுகிறது. வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் நினைவு, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழாவை நினைவுபடுத்தும் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. விவசாய வளம் வேண்டுதல், தண்ணீர் செழிப்பு, நல்ல மழை மற்றும் விளைச்சல் கிடைக்க வேண்டும் என்ற மக்களின் பிரார்த்தனையின் வெளிப்பாடாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஐதீக நம்பிக்கை, அழகர் வரும் பாதையில் தண்ணீர் பீய்ச்சினால் குடும்பத்தில் வளமும் நன்மையும் பெருகும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. வீடியோவில் சொல்ல வேண்டும் என்றால், கள்ளழகர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது பக்தர்கள் தண்ணீரை பீய்ச்சி வரவேற்கின்றனர். இது வெறும் பழக்கம் அல்ல, பெருமாளுக்கு குளிர்ச்சி அளிப்பதற்கும் மழை வளம் பெருக வேண்டும் என்பதற்குமான பிரார்த்தனையாகவும் வைகை ஆற்றில் இறங்கும் தெய்வீக நிகழ்வின் நினைவாகவும் இந்த வழக்கம் தலைமுறையாக தொடர்ந்து வருகிறது. இது பொதுவாக அறியப்பட்ட விளக்கம். ஆனால் அழகர் கோவிலின் உள்ளூர் மரபுகளில் இதை பற்றிய கூடுதல் நாட்டுப்புற கதைகளும் உள்ளன. மதுரை அழகர் மலையில் உள்ள அழகர் கோவிலின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று 18ஆம் படி கருப்பசாமி. இன்று நாம் பார்க்க போவது 18ஆம் படி கருப்பசாமியின் வரலாறும் ஏன் அவருக்கு இவ்வளவு சிறப்பு என்பதையும் பற்றித்தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரள நாட்டை ஆண்ட ஒரு மன்னன் கள்ளழகர் பெருமாளின் பேரழகையும் தெய்வீக சக்தியையும் பற்றி கேள்விப்பட்டான். அந்த அழகில் மயங்கிய அவன் கள்ளழகர் சிலையை தனது நாட்டிற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டான். அதற்காக மந்திர சக்திகளில் தேர்ச்சி பெற்ற 18 மந்திரவாதிகளை அழகர் மலைக்கு அனுப்பி வைத்தான். இரவு நேரத்தில் அவர்கள் கோவிலுக்குள் நுழைந்து கள்ளழகர் பெருமாளை எடுத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் பெருமாளின் அருளால் அந்த சதியை ஊர் மக்கள் அறிந்து கொண்டனர். கோவிலை காப்பாற்றுவதற்காக ஊர் மக்களும் பக்தர்களும் ஒன்று சேர்ந்து அந்த 18 மந்திரவாதிகளையும் வீழ்த்தினர். அவர்களின் உடல்கள் ஒவ்வொன்றாக ஒரு படிக்கட்டின் கீழ் புதைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. அவ்வாறு உருவான 18 படிகளே இன்று 18ஆம் படி என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த கதையில் இன்னொரு சுவாரஸ்யமான திருப்பம் உள்ளது. அந்த மந்திரவாதிகளுடன் ஒரு காவல் தெய்வமும் வந்திருந்ததாக கூறப்படுகிறது. கள்ளழகர் பெருமாளின் தெய்வீக அழகையும் அருளையும் கண்ட அந்த காவல் தெய்வம் மீண்டும் திரும்பிச் செல்ல மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிட்டதாக நம்பப்படுகிறது. அந்த காவல் தெய்வமே இன்று பக்தர்களால் 18ஆம் படி கருப்பசாமி என்று வழிபடப்படுகிறார். அன்றிலிருந்து இன்று வரை கருப்பசாமி அழகர் கோவிலின் காவல் தெய்வமாக இருந்து வருகிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கருப்பசாமிக்கு ஏன் இவ்வளவு மரியாதை அளிக்கப்படுகிறது தெரியுமா? கள்ளழகர் பெருமாள் மதுரைக்கு சித்திரை திருவிழாவிற்காக புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் பெருமாளின் நகைகள், ஆபரணங்கள் மற்றும்
உடைமைகளின் பட்டியல் கருப்பசாமி முன்னிலையில் வாசிக்கப்படும் மரபு இன்றும் உள்ளது. அதாவது கோவிலின் அனைத்து செல்வங்களுக்கும் காவலராக கருப்பசாமி கருதப்படுகிறார். இதனால்தான் பக்தர்கள் அவருக்கு மாலைகள் அணிவித்து சந்தனம் பூசி சிறப்பு வழிபாடுகள் செய்து மரியாதை செலுத்துகின்றனர். 18ஆம் படியின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், அந்த 18 படிகளுக்கு பின்னால் உள்ள கதவுகள் எப்போதும் திறந்திருக்கிறது. பெரும்பாலான நாட்களில் அந்த கதவுகள் மூடியே இருக்கும். அந்த மூடிய கதவுகளுக்கே கருப்பசாமியின் வடிவமாக சந்தனம் பூசப்பட்டு பிரம்மாண்டமான மாலைகள் அணிவிக்கப்படுகின்றன. அதாவது அந்த கதவே கருப்பசாமியின் திருமேனியாக கருதப்படுகிறது. இது போன்ற வழிபாட்டு முறை வேறு எங்கும் அரிதாகவே காணப்படுகிறது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகர் மலைக்கு வந்து 18ஆம் படி கருப்பசாமியை தரிசித்து தங்கள் வேண்டுதல்களை வைக்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அருவாள் காணிக்கை செலுத்துவது, மாலைகள் சாற்றுவது, சிறப்பு பூஜைகள் செய்வது போன்ற நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றுகின்றனர். நண்பர்களே, 18ஆம் படி கருப்பசாமி என்பது வெறும் காவல் தெய்வம் மட்டுமல்ல, கள்ளழகர் பெருமாளின் விசுவாசமான காவலர், நீதியின் அடையாளம், பக்தர்களின் நம்பிக்கையின் சின்னம் என்றும் கருதப்படுகிறார். அதனால்தான் இன்று வரை அழகர் மலையில் கருப்பசாமியின் புகழ் குறையாமல் பக்தர்களின் நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறது. அழகரை காக்கும் காவலனாகவும் பக்தர்களை காக்கும் தெய்வமாகவும் 18ஆம் படி கருப்பசாமி அருள்பாலித்து வருகிறார். ஓம் கருப்பண்ணசாமியே போற்றி, கள்ளழகர் திருவடிகளே சரணம். 18ஆம் படி கருப்பசாமிக்கு தினமும் பெருமாளின் மாலையை அணிவிப்பது என்பது அழகர் கோவிலின் மிகவும் முக்கியமான மரபுகளில் ஒன்று. இதற்கு பின்னால் உள்ள நம்பிக்கை என்னவென்றால், கள்ளழகர் பெருமாளின் காவலராக கருப்பசாமி இருக்கிறார். கோவிலின் பாதுகாப்பு, பெருமாளின் நகைகள், ஆபரணங்கள் மற்றும் கோவில் சொத்துக்கள் அனைத்தையும் காக்கும் பொறுப்பு கருப்பசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால் தினமும் பெருமாளுக்கு சாற்றப்பட்ட மாலை பின்னர் கருப்பசாமிக்கு அணிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் பெருமாளின் அருளும் ஆசியும் முதலில் கருப்பசாமிக்கு வழங்கப்படுகிறது. அவர் அந்த அருளோடு கோவிலையும் பக்தர்களையும் காக்கிறார் என்ற ஐதீகம் நிலவுகிறது. மாலை மாற்றும் நிகழ்வு வெறும் அலங்காரம் அல்ல, அது பெருமாளுக்கும் கருப்பசாமிக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை வெளிப்படுத்தும் மரபாக பார்க்கப்படுகிறது. மாலை நேர பூஜை, குறிப்பாக சுமார் 7 மணி அளவில் நடைபெறும் தரிசனமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் பழங்காலத்தில் கோவில் கதவுகள் மூடப்படுவதற்கு முன் அன்று நடந்த அனைத்து பூஜைகளும் நிறைவடைந்ததை கருப்பசாமியிடம் தெரிவிக்கும் அடையாளமாக இந்த வழிபாடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு மரபின்படி கள்ளழகர் பெருமாள் இரவில் ஓய்வெடுக்கச் செல்லும் முன் கோவிலின் காவல் பொறுப்பு கருப்பசாமியிடம் ஒப்படைக்கப்படுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால் இரவு பூஜையில் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது.